விஜயவால சிக்கின ரோகிணி சந்தோஷத்தை கொண்டாடின முத்து அண்டு மீனா பார்வதி தான் பாவம். ஸோ எனிவே இன்னைக்கான சிறகடி காசை சீரியலில் இந்த மாதிரி என்னென்ன விஷயங்கள் நடந்துச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆக்சுவலாக விஜயா பார்த்தீங்கன்னா மலேசியாவுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுனால ரோகிணி பார்த்தீங்கன்னா இப்போ புது பிரச்சனையில் சிக்கிறாங்க. ஸோ அந்த வகையில் இந்த எபிசோட ஆரம்பத்தில் அண்ணாமலை விஜயா கிட்ட உன்னால தான் முத்துவுக்கும் மீனாவுக்கும் நஷ்டம் ஏற்பட்டுருச்சு, அதனால நீ தான் அவங்களுக்கு 5 லட்சம் ரூபாய் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு விஜயா நான் எப்படி கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி கொடுக்கறதுக்கு மறுக்கிறாங்க. அதுக்கு அண்ணாமலை அப்படின்னா நான் வேலைக்கு போய் அந்த பணத்தை கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இதனால விஜயா அதிர்ச்சியில் இருக்கிறாங்க. ஆனால் முத்துவும் மீனாவும் எங்களுக்கு பணம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனாலும் இல்லை பணத்தை கொடுத்து தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாரு. அடுத்ததா மனோஜ் கிட்ட போன விஜயா எனக்கு 5 லட்சம் கொடு, அந்த பூக்காரி கிட்ட நான் கடன்காரியா இருக்க விரும்பல அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு மனோஜ் தங்கிட்ட இப்போ காசு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. உடனே விஜயா ரோகிணி கிட்ட மலேசியா மாமாவுக்கு கால் பண்ணி காசு கேளு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவர் ஃபோனை எடுக்கலை அப்படிங்கிற மாதிரி ரோகிணி சமாளிக்கிறாங்க. உடனே மனோஜ் கிட்ட நீ மலேசியாவுக்கு டிக்கெட் போடு, அங்கே போய் சம்மந்தியை பார்த்துட்டு காசை வாங்கிட்டு வருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ரோகிணி பார்த்தீங்கன்னா அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்பா ஜெயிலில் இருக்கிறதுனால அவரோ இப்போ பார்க்க முடியாது, அதுக்கு அப்ளை பண்ணணும்னா 3 மாதம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, எப்படினாலும் பரவாயில்ல சம்மந்தியை இருந்து பார்த்துட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி விஜயா வந்துட்டு சொல்கிறாங்க. அதுக்கு ரோகிணி இப்போ நாம் போனால் நம்மையுமே ஜெயிலில் பிடிச்சி போட்டுருவாங்க அப்படிங்கிற மாதிரி பயம் காட்டி நான் உங்களுக்கு 3 லட்சம் ரெடி பண்ணி தரேன் அப்படிங்கிற மாதிரி விஜயாவுக்கு வாக்கு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா விஜயா போனதும் மனோஜ் கிட்ட ஜீவா தந்த பணத்தில் 3 லட்சம் எனக்கு எடுத்துதா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அந்த பணம் ஒன்றும் இல்லை எல்லாமே பிஸ்னஸில் போட்டாச்சு அப்படிங்கிற மாதிரி மனோஜ் சொல்கிறாரு. இதனால் தன்னுடைய தாலி செயினை விற்று பணத்தை கொடுக்குறேன், நீ பிஸ்னஸில் உனக்கு பணம் வந்ததுக்கு அப்புறமா நீ எடுத்துதா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் இன்னொரு பக்கத்தில் மீனாவும் முத்துவும் செருப்பு தைக்கிற பெரியவங்களுக்கு திருமண நாளை கொண்டாடுறாங்க. அவங்களுக்கு மாலை வாங்கி கொடுத்து பக்கத்தில் போகிறவங்களுக்கு எல்லாருக்குமே ஸ்வீட் கொடுத்து அதை கொண்டாடுறாங்க. அதை பார்த்து அந்த பெரியவங்க கண் கலங்குறாங்க. கடைசியாக வீட்டில் நடந்த பிரச்சனையை வித்யா கிட்ட ரோகிணி சொல்ல, அதுக்கு வித்யா கர்மா ஒரு பூமர் அப்படிங்கிற மாதிரி உனக்கு திரும்பிருச்சு பத்தியா, நீ சத்யாவோட வீடியோ லீக் பண்ணாமல் இருந்திருந்தா இவ்வளோ பிரச்சனை உனக்கு வந்திருக்காது, நீ பண்ணதுனால தானே உங்கள் மாமியார் இப்போ கேஸ் கொடுத்தாங்க, அதுக்காக இப்போ நீ தான் 3 லட்சம் கொடுக்க வேண்டியிருக்குது, அப்புறம் அந்த 2 லட்சத்தையும் நீ யாருக்குமே தெரியாமல் எடுத்த, அதுவும் இப்போ நீ கொடுத்தாக வேண்டிய ஒரு நிலைமை இருக்குது, என்ன செய்ய போகிற அப்படிங்கிற மாதிரி கேட்க, நான் ஒரு கணக்கு போட்டேன், ஆனால் நடந்தது வேறு மாதிரி ஆயிடுச்சு, என்னை விடவும் எங்கள் மாமா ரொம்ப கெட்டிக்காரங்களாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் வித்யா இப்போ உங்கள் மாமியார் பார்வதி ஆண்டி வீட்டில் காணாமல் போன பணத்துக்கு கேஸ் கொடுத்தா என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு இன்னொரு வழி பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரியா சொல்லிட்டு பார்வதியோட வீட்டுக்கு ரோகிணி வராங்க. அங்கே பார்வதி தனக்கு மசாஜ் பண்ண வந்தியா அப்படிங்கிற மாதிரி கேட்டதும், இல்லை இங்கே காசு காணாமல் போனதும் முத்து மீனா மேலே அத்தை கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறேன்னு சொல்கிறாங்க, இது குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனையை உண்டு பண்ணும், அதுக்காக நான் ஒரு முடிவெடுத்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பார்வதி கிட்ட 2 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்து இந்த பணம் வீட்டில் தான் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி அத்தை கிட்ட சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ரோகிணி சொல்கிறத உண்மை அப்படிங்கிற மாதிரி பார்வதியுமே நம்பிடுறாங்க. இப்படியா இன்னைக்கான எபிசோடுமே வந்துட்டு முடியுது. ஆக்சுவலாக ரோகிணி வந்துட்டு எப்படி தான் அவங்கள இவ்வளோ பணம் அவங்களால புரட்ட முடியுதோ வந்துட்டு தெரியல. ஸோ எனிவே இவ்வளவோ பொய் பித்தலாட்டங்கள் எல்லாமே பண்ணிட்டு இருந்தாலும் ரோகிணி மட்டும் மாற்ற ஒரு தருவாய் வரவே மாட்டுது. ஸோ இதனால தான் இந்த சீரியல் பார்க்குற ரசிகர்கள் கொஞ்சம் கடுப்பில் இருக்கிறாங்க. ஸோ எனிவே அந்த ஒரு தருணம் எப்போ வரப்போகுது அப்படிங்கிறது நாங்களுமே வெயிட் பண்ணி பார்க்கலாம்.